ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய், இதை வந்து ஆந்திராவில் வெங்காய கூரா அப்படின்னும் சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற இந்த பர்பிள் கலரில் இருக்க கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் இருக்குன்றதுனால நான் வந்து இதை 8ஆக வகுந்துக்கிறேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா 4ஆக வகுந்துக்கிட்டாலே போதும். அதோட காம்பை எடுத்துடாதீங்க. காம்பை எடுத்துட்டோன்னா இது குக் ஆகும்போது ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை ஒரு பவுல் தண்ணியில் உப்பு போட்டு வச்சிட்டோன்னா அது கருக்காமல் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்றது பார்ப்போம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது ரெண்டும் நல்லா வறுபட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நெக்ஸ்ட்டு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவியோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காய், அது பவுடராக இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பீசஸாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருங்க. இப்போது அதே பேனில் நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாவை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். இப்போது இந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொரக்கொரான்னு ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்மளோட அந்த ஸ்டஃபிங்க்கான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பவுடரை நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் ஒவ்வொரு ஸ்லிட்ஸும் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மசாலாலாம் இந்த கத்திரிக்காயில் நல்லா பிடிச்ச மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு வதக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடாது. இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். அடுத்ததாக நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படி பொறுமையாக அதில் வச்சுட்டு நம்ம இதை வதக்க வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் அப்படின்றதுனால வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மூடி போட்டுட்டு எவ்ரி 2 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த வெளிப்பக்கம் அந்த சைடு எல்லாமே வந்திருக்கும். உள்ள அந்த கோர் பகுதி மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்கிற புளியை நல்லா கெட்டியாகவே கரைச்சிட்டு இந்த கத்திரிக்காயோட ஊற்றி திரும்ப ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஃபுல்லாகவுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு மீதி இருந்த பவுடர் நான் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் போட்டதுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பும் நீங்கள் இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காவை மசாலாவோட கலக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டால் நம்மளுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் உடையாமல் வரும். இப்போது நான் சொன்ன அந்த 1/2 கப் தண்ணி இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு அப்படியே வேக விட்டுடுங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு டைம் ஆகும்.
இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியாக ஒரு டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட வெங்காய கூரா ஸ்டஃப்டு கத்திரிக்காய் சூப்பராக ரெடி. இதை அப்படியே நீங்கள் ரைஸில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு பருப்பு குழம்பு, ரசம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நீங்கள் சப்பாத்திக்கலாம் கூடமே பைங்கன் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.